அதிமுகலேருந்து 25 பேர் போனாங்க இல்லையா, அவங்க எப்படி நிலைமை என்ன? அவர்களுடைய நிலைமை, நீங்கள் அரசியலே தெரியாத செங்கோட்டையன், அரசியலே தெரியாத வேலுமணி, 2 பேரும் முட்டாள்தனமாக இந்த 25 பேருடைய அரசியல் எதிர்காலத்தை அடக்கம் செய்து விட்டார். இல்லை, இப்போ இந்த 25 பேர் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, 25 பேரும் திருப்பி அதிமுக பக்கம் போக முடியாது. அந்த கதவை அதிமுக எம்எல்ஏ தானே அவங்க. அதிமுக எம்எல்ஏ தான், ஆனால் அதிமுக கட்சி அலுவலகத்துக்கு போக முடியாது. அதிமுக காரை எவனும் மதிக்க மாட்டான். அதிமுக காரை அவங்க எல்லாரும் துரோகின்னு முத்திர குத்திட்டான். இன்னொரு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவின்னு முத்திர குத்திட்டான். அதனால் அதிமுகவுக்கும் அவர்களுக்குமான இடைவெளி அதிகரித்து கொண்டே போகுது. சரியாக போயிட்டு இருந்த இந்த ட்ராக் எங்கே மாறுதுன்னா, சிபிஎம் சண்முகம் சொல்லிட்டு இந்த குற்றவாளிகளை சேர்த்தீங்கன்னா நான் வாபஸ் வாங்கிடுவேன். இவர்களை வைத்து கொண்டு தான் நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்த முடியாது. இவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, திங்க் டேங்க். அவங்க கூட சொல்ல, ஐயோ இவங்க தயவு சேர்த்துறாதீங்க, அதில் தான் அதிர்ச்சி. இது அல்லாமல் நீங்கள் இதெல்லாம் ரிட்டையர்டு கரண்ட்டில் இருக்கிற இப்போ கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ் எங்கள் தலைமைச் செயலகத்தில் இவர்கள் பூரா வந்து பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்தவங்க வேலுமணிட்டு வேலை பார்த்தவங்க, வேலை பார்த்தவங்க வந்து படுபாவிங்க சார், பலாயிரம் கோடி தேடியிருக்காங்க. 150 ரூபா குண்டு பழுப்பு 1000 பில்லை போட்டு எடுத்துருவார். இவர் மைதா மாவுலேயே மாத்திரை பண்ணி விற்றுருவார். கொசு மருந்து அடிக்கிற 350 கோடி ரூபாய்க்கு இவரே டூப்ளிகேட் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து வருஷம் 350. எல்லா கதையும் சொன்ன உடனேயும் அவருக்கு மனசு மாறிடுச்சு. இப்போ 25 பேர் மேலேயும் கண்டிப்பாக எடப்பாடி வந்து ஆக்ஷன் எடுக்க தான் போகிறாரு. ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, சபாநாயகர் மனு கொடுத்துட்டாரு, கவர்னர்கிட்ட கொடுக்க போகிறாரு. அடுத்து என்ன பண்ண போகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட போகிறாரு. 6 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு தகுதி இழப்பு பண்ணணும். அதுக்கு அத்தனை லீகல் சட்டம். தகுதி இழப்பு பண்ணால் இப்போ ரீஎலெக்ஷன் வருமா? ஆமாம், ரீஎலெக்ஷன் வந்து ஒரு எல்லா விஷயமாக மாறிடுவாங்க. எல்லா விஷயம் அவ்வளோ, இவங்களே விஷயமாக மாறிடுவாங்களோ? அவ்வளோதான். இதுதான் எதிர்கால திட்டம். சார், இப்போ இந்த 7 பேர் தலித் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் வந்து 4 பெண் அமைச்சர்கள், இது எப்பவுமே வந்து திமுக தான் சமூக நீதியை வந்து கொண்டாடுவாங்க. இந்த சமூக நீதி கட்சி எப்படி பார்க்குது இந்த செயல்பாடுகள் எல்லாம்? அதிர்ச்சியோடு பார்க்குது, ஆச்சரியத்தோடு பார்க்குது, மிரண்டு போய் பார்க்குது. இப்போ இனிமேல் வந்து எதிர்கட்சியினுடைய போட்டி வந்து திமுக அதிமுக தான் இருக்கும். இல்லை, அதிமுக விஜய் தானே? திமுக இல்லை திமுக எதிர்கட்சி திமுக தான். இப்போ எதிர்கட்சி திமுக தான், எதிர்கட்சி திமுக தான். அது ரொம்ப பலவீனமாக இருக்கு. இப்போ விஜயுடைய தாக்குதல் திமுக பக்கம் தான். இது வரைக்கும் திமுக, அதிமுக முஸ்லீம் லீக் மந்திரியே கொடுத்தது, சமுதாய தீவுன்னு பெரிய லீடராக இருந்திருக்காங்க, காங்கிரஸ்க்கே கொடுத்தது இல்லையா? அப்போ இது 14% முஸ்லீம் வாக்கு வங்கிய விஜய் ஈர்த்துட்டாருன்னா திமுக ஒரு சீமாங்கட்சி மாதிரி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2 அமைச்சர்கள் வந்து பேலன்ஸ் இருக்காங்க. ஒன்று சிறுபான்மைத்துறை, இன்னொன்று ஆதிதிராவிடத்துறை வந்து ஐயுஎம்எல்க்கு வந்து முஸ்லீம். ஓகே, இப்போ அதிமுகலேருந்து 25 பேர் போனாங்க இல்லையா, அவங்க நிலைமை என்ன? அவர்களுடைய நிலைமை, நீங்கள் அரசியலே தெரியாத செங்கோட்டையன், அரசியலே தெரியாத வேலுமணி, 2 பேரும் முட்டாள்தனமாக இந்த 25 பேருடைய அரசியல் எதிர்காலத்தை அதாவது அடக்கம் செய்து விட்டார். எப்படி விஜய் இந்த உடனடியாக 25 பேரையும் கட்சியில் சேர்த்து இப்போ பதவி கொடுப்பார், மந்திரி கொடுப்பார், வாரியம் கொடுப்பார், அது யோசிக்க வேண்டாமா? அதாவது இவர்களுக்கு இப்போ வாக்களிச்சிட்டாங்க, 6 மாதம் எந்த கவலை இல்லை. 6 மாதத்துக்குள்ள இந்த அமைச்சர் பதவி கொடுத்தா அவங்க இனிமேல் நிரந்தர அடிமைகள். இல்ல, அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது. எப்படி கொடுப்பீங்க நீங்க? இல்ல முடிஞ்சிருச்சு. இல்ல நான் சொல்றது, இந்த விசிகா, ஐயுஎம்எல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் இவர்களை வெளியே போக மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க. அடுத்து இந்த கூட்டணியை டெவலப் பண்ணி உள்ளாட்சி தேர்தலில் எல்லாத்துக்கும் 10% இடஒதுக்கீடு, அதை நோக்கி நகர போறாங்க. அதை நோக்கி சென்னையில் வந்து 2 கம்யூனிஸ்ட் 10%னா 20 மாமன்ற உறுப்பினர் வந்துருவோம். ஆமா, அதை நோக்கி நகர போறாங்க. திமுக முடிச்சு போச்சு, திமுக கூட்டணிகளை போகவே மாட்டாங்க. அப்போ அதை நோக்கி நகர ஆரம்பித்த பிறகு
இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி. இப்போ அங்கே போயிடுச்சு அது. ஆமா. இப்போ அடுத்து இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ திமுக மிஞ்சி இருக்கிறது முஸ்லீம் வாக்கு வங்கி தான். அது 14% இருக்கு. அதை அப்படியே உடைச்சி எடுக்கணும். இல்லை, இப்போ ஐஎம்எல் அமைச்சர்கள் இடம்பெற்றா கிட்டத்தட்ட அதுலயுமே கொஞ்சம் உடைஞ்சது இல்லையா அது? இல்ல, அது இருந்தாலுமே ஒட்டுமொத்த முஸ்லீமுடைய பிரதிநிதி கிடையாது. சொல்லல, நானு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கிடையாது. அவர்கள் ஒரு லேபிளை தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதின்னு காதல் மீது சொல்ல முடியாது. ஆனால் இந்த நம்பிக்கை விஜய் பக்கம் நம்பிக்கை ஏற்படுத்தும். இது வரைக்கும் திமுக, அதிமுக முஸ்லீம் லீக் மந்திரியே கொடுத்ததில்லை. சமுதிர தீவுல பெரிய லீடரா இருந்திருக்காங்க, கொடுத்தது இல்லையா? அப்போ இது 14% முஸ்லீம் வாக்கு வங்கிய விஜய் ஈர்த்துட்டாருன்னா திமுக ஒரு சீமாங்கட்சி மாதிரி ஆயிப்போம். எவ்வளவு 8-10% ஒரு கட்சியாக மாறி போயிடுச்சு. இல்லை, இப்போ இந்த 25 பேர் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, 25 பேரும் திருப்பி அதிமுக பக்கம் போக முடியாது. அந்த கதவை அடைச்சாச்சு. அந்த கதவை அதிமுக எம்எல்ஏ தானே அவங்க. அதிமுக எம்எல்ஏ தான். ஆனால் அதிமுக கட்சி அலுவலகத்துக்கு போக முடியாது. அதிமுக காரை எவனும் மதிக்க மாட்டான். அதிமுக காரை அவங்க எல்லாரும் துரோகின்னு முத்திர குத்திட்டான். இன்னொரு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவின்னு முத்திர குத்திட்டான். அதனால் அதிமுகவுக்கும் அவர்களுக்குமான இடைவெளி அதிகரித்து கொண்டே போகும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிலாம் வந்து கிட்டத்தட்ட இந்த இலாக்கா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்க. இப்போ விஜய் வந்து கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுமே இவங்க ஆதரிச்சாங்களா, இல்லை இவங்களை நம்பி ஏமாத்திட்டாரா விஜய்? இல்லை, அதாவது சரியாக தான் போயிட்டு இருந்தது. சரியாக போயிட்டு இருந்த இந்த ட்ராக் எங்கே மாறுதுன்னா சிபிஎம் சண்முகம் சொல்லிட்டு இந்த குற்றவாளிகளை சேர்த்தீங்கன்னா நான் வாபஸ் வாங்கிடுவேன். இவர்களை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்த முடியாது. ஒன்று, இவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, திங்க் டேங்க். அவங்க கூட சொல்ல, ஐயோ இவங்க தயவு சேர்த்துறாதீங்க. அதில் தான் அதிர்ச்சி ஆகிட்டார். இது அல்லாமல் நீங்கள் இதெல்லாம் ரிட்டையர்டு, இதெல்லாம் ஓய்வு பெற்றவர்கள், கரண்ட்ல இருக்கிற இப்போ கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ் எங்கள் தலைமைச் செயலகத்தில் இவர்கள் பூரா வந்து பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்தவங்க வேலுமணிட்டு வேலை பார்த்தவங்க, வேலை பார்த்தவங்க வந்து படுபாவிங்க சார், பலாயிரம் கோடி தேடியிருக்காங்க. 150 ரூபா குண்டு பழுப்பு 1000 பில்லை போட்டு எடுத்துருவார். இவர் மைதா மாவுலேயே மாத்திரை பண்ணி வித்துருவார். கொசு மருந்து அடிக்கிற 350 கோடி ரூபாய்க்கு இவரே டூப்ளிகேட் ஃபேக்டரி ஆரம்பித்து வருஷம் 350. எல்லா கதையும் சொன்ன உடனேயும் அவருக்கு மனசு மாறிடுச்சு. அதாவது கரைத்தால் கல்லும் கரையும். அப்போ அவருடைய திங்க் டேங்க் சேத்தாதின்ட்டாங்க. சிபிஎம் சண்முகம் சேத்தாதின்ட்டாரு. அங்கே வந்து செக்ரட்டரிஸு சேர்க்க வேண்டான்ட்டாங்க. இதெல்லாம் சொன்ன பிறகு இதுதான் அவருடைய டோட்டல் பாடியே தான். அப்போ என்ன பண்ணிட்டாரு, இவர்கள் அலிபாபாவும் 40 திருடர்களும். இப்போ 25 பேர் மேலேயும் கண்டிப்பாக எடப்பாடி வந்து ஆக்ஷன் எடுக்க தான் போகிறாரு. ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்துட்டாரு, கவர்னர்கிட்ட கொடுக்க போகிறாரு. அடுத்து என்ன பண்ண போகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட போகிறாரு. 6 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு தகுதி இழப்பு பண்ணணும். அதுக்கு அத்தனை லீகல் சட்டம். தகுதி இழப்பு பண்ணால் இப்போ ரீஎலெக்ஷன் வருமா 25? ஆமாம், ரீஎலெக்ஷன் வந்து ஒரு எல்லா விஷயம்லாம் மாறிடுவாங்க. எல்லாம் விசிலாம் அவ்வளோ, இவங்களே விசிலாம் மாறிடுவாங்களோ, அவ்வளோதான். இதுதான் எதிர்கால திட்டம். அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருங்க. 6 மாதம் கழித்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இருங்க. அதன் பிறகு பை எலெக்ஷன் வரும். பை எலெக்ஷனில் நீங்கள் விசிலில் ஜெயிச்சு மீண்டும் உங்களுக்கு பதவி தர்றேன் சார். இப்போ இந்த 7 பேர் தலித் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் வந்து 4 பெண் அமைச்சர்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையாக வந்து விஜய் அவர்கள் இந்த அமைச்சரை உருவாக்கியிருக்காரு. எப்பவுமே வந்து திமுக தான் சமூக நீதியை வந்து கொண்டாடுவாங்க. இந்த சமூக நீதி கட்சி எப்படி பார்க்குது இந்த செயல்பாடுகள் எல்லாம்? அதிர்ச்சியோடு பார்க்குது, ஆச்சரியத்தோடு பார்க்குது, மிரண்டு போய் பார்க்குது. நம்ம சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தோம். இந்த இளைஞன் ஒன்றுமே தெரியல, சமூகம் தெரியாது, அரசியலும் தெரியாது, கம்யூனிஸ்டம், சோசியலிசம், ஏங்கலிசம், அம்பேத்கர் எதுவுமே தெரியாது. அப்போ இந்த ஆலோசனை குழு திங்க் டேங்க் எங்க அண்ணா நகர கூட்டம் சரியாக வழி நடத்துது. அவர்கள் எதை சொன்னாலும் கேட்டுக்கிறார். இப்போ எந்த முகத்தை வச்சுன்னு திமுக திருப்பி சமூக நீதி பேசும்? மக்கள் அதாவது
நீங்கள் கருணாநிதி பண்ணாத ஏமாற்று வேலையை ஈழப் பிரச்சனையில் சட்டசபையில் அவர் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் ஈழப் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு ஆயுதங்களே கொடுத்து அப்போ என்ன சொன்னார், உயிர் போகும்போதே ஏமாத்தினவர் இப்போவா ஏமாத்துறதுக்கு அந்த கட்சிக்கு தயக்கம், ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. அப்படி ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சதே இவர் தான். மார்க்ஸ் ஏங்கல்ஸ் கூட இந்த தத்துவத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆதரவும் இல்லை, கொஞ்சம் அடிக்கிறாயா ரத்தம் வருது உயிர் போகுது, ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. இதுக்கு பொது வாழ்க்கை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் பாருங்க இந்த தமிழ்நாட்டு ராஜபக்சே கருணாநிதி. தமிழ்நாட்டின் ராஜபக்சே தான் இப்படி ஒரு கொலகார குற்றவாளியை உலகமே பார்த்துருக்காரு. தமிழர் தந்தை. ஆமாம், அதான் எனக்கு ஒரு பையன் சொன்னான், கருணாநிதியை வந்து நான் அவங்க உறவினர் ஒருவருக்கு பேர் கருணாநிதியா. அப்போ அந்த பையன் சொன்னான், கருணாநிதியை போன்று ஒரு கயவனை என் வாழ்நாளில் சந்திச்சதில்லை. எங்க உட்காந்து சொன்னான், கிளிநொச்சியில் உட்காந்து சொன்னான். நான் 2007 அங்கே போயிருந்தேன். அப்போ சொன்னான் அந்த பையன். அப்போது இந்த தகவல் உலகம் பூரா பரவி இருக்கு. கருணாநிதினா நீங்கள் ஒரு தத்துவங்களின் தலைவன் காரல் மார்க்ஸ், தவறுகளின் மொத்த தலைவன் கருணாநிதி. நீங்கள் கருணாநிதியுடைய அரசியலை வெறுத்து தாங்க அன்னைக்கு எம்ஜிஆரை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் ஜெயலலிதாவை கண்டுபிடிச்ச அந்த மக்கள் இன்னைக்கு விஜய் கண்டுபிடிச்ச மாதிரி. யார் இன்னைக்கு விஜயுடைய கண்டுபிடிப்ப திமுகவை எதுக்கிறதுக்கு தானே, திமுக ஒழிக்கிறதுக்கு தானே. இங்கே கருப்பொருளை திமுக தான். இளவரசர் உதயநிதியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்போ அவர்கள ஒன்றும் இல்லை, தூக்கி போட்டு போய் 5 லட்சம் கோடி இருக்கு, என்ன வேணும்? எப்பவுமே அவர் முதலமைச்சர் தான், அதிகாரம் தான் இல்லை. 5 லட்சம் கோடி இருந்தா எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனால அது போதும். இப்போ இனிமேல் வந்து எதிர்கட்சியினுடைய போட்டி வந்து திமுக அதிமுக தான் இருக்கும். இல்லை இல்லை, அதிமுக விஜய் தான். விஜய் தானா? திமுக இல்லை இல்லை, திமுக எதிர்கட்சி திமுக தான். இப்போ எதிர்கட்சி திமுக தான், எதிர்கட்சி திமுக தான். அது ரொம்ப பலவீனமா இருக்கு, பலவீனமா இருக்கு. இப்போ விஜயுடைய தாக்குதல் திமுக பக்கம் தான். விஜயுடைய தாக்குதல் திமுக அழிச்சிட்டா அடுத்து அதிமுகவை அழிச்சிடலான்னு அந்த திங்க் டேங்க் ஆலோசனை. அதான் முதல்ல சிறுத்தை, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் அங்கிருந்து உருவணுது. எங்கிருந்து? திமுக விழுந்து 50% திட்டம் சக்சஸ். எவ்வளவு? 50%. இன்னும் 50% தானாக வந்து விடும். இல்லை, சீமானண்ண கடைசியாக பேசுகிறப்ப சொன்னார், இந்த மாதிரி விஜய் அவர்களை வந்து முதலமைச்சரை நீங்கள் ஆக்கிட்டீங்க, ஒரு தெய்வத்தின் ஆட்சியை வந்து நீங்கள் நிலைநிறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அதில் குறிப்பாக இன்னொரு கேள்வியுமே முன்வைக்கிறாரு. இப்போ என்னெல்லாம் நீங்கள் ஆக்கலை, ரைட் ஓகே, நான் உள்ளே போய் நான் கதையை வேறேன்னு சொல்கிறாரு. திருப்பியும் நான் தனிச்சு தான் நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு மக்கள் நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குறாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் நான் தனிச்சு தான் நிற்பேன்னு சொல்கிறாரு. இல்லை, அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும்தான் நிற்பார் எதிர்கால அரசியல். அவர் பின்னாடி யாரும் நிற்க மாட்டான். இதுதான் அவருடைய அரசியல். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி, வணக்கம்.